தொடர் போராட்டத்துக்கு மத்தியில மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பாக பேச நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியிருக்காரு, அதை எப்படி சார் பாக்குறீங்க? மாணவர் போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற மிக மிக முக்கியமான வெற்றி. அநேகமாக கடந்த 12 ஆண்டுகளில் மோடியினுடைய இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் போராட்டத்திற்கு நியாயமான கோரிக்கைக்கு முதல் முறையாக மோடி அரசு பொறுப்பேற்று தனது அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது. இது உண்மையிலே இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் சக்தி, போராட்டத்தினுடைய சக்திக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்று நான் பார்க்கிறேன். இந்த ஒரு 10 நாட்களுக்கு மேல நடந்த போராட்டம், இதுல எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்தாங்க? இவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? 10 நாள்ல ஏறக்குறைய 29-30 நாள் ஆக போகுது. இந்த 30 நாளும் இந்த போராட்டம் வளர்ந்த விதம் என்பது மிக மிக முக்கியமானது. அநேகமாக நான் அறிந்தவரை உலகளாவ விஷயங்களில் போராட்ட வரலாற்றில் இந்த போராட்டம் மிக மிக முக்கியமான ஒன்று. இது ஒரு பக்கம் பாஜக மோடி அரசு, இன்னொரு பக்கம் RSS வலைப்பின்னல்கள், இவையெல்லாம் கடந்தும் இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய ஆற்றலை குவிக்க முடியும், ஒரு அநீதிக்கு எதிராக இவ்வளவு பெரிய இளைஞர்கள் ஆற்றல் குவிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புதிய தலைமுறை, புதிய நவீன தொழில்நுட்பம் என்ற அந்த தளத்திலே நின்று அரசியலை முன்னெடுத்து போய் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது இது வெறும் தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா என்ற ஒன்றோடு முடிய போவதில்லை. இப்பொழுதே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய். அதே போல மிக முக்கியமாக 20ஆம் தேதி நடந்த தாக்குதலில் பொறுப்பேற்று எந்தெந்த காவலர்கள் இதை செய்தார்கள், அவர்கள் மீதான என்ன நடவடிக்கை என்பதெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீட்டிலே இருக்கிற முறைகேட்டுக்கு எதிரான போராட்டம் என்பதும், நீட் என்ற முறையே ஒரு கேடு, அதை முழுவதும் நீக்க வேண்டும் என்ற போராட்டமும் இணைந்த ஒரு புள்ளிதான் இது. இதை அடுத்த கட்டத்திற்கு சமூகம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீட் தேர்வுல நம்ம அமைச்சர் பதவி விலகிறார். ஆனா அது முக்கியம் இல்ல, நீட் தேர்வே எங்களுக்கு வேணாங்கிறதான் மாநில அரசு அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அந்த புள்ளியில எப்படி இருக்காங்க எல்லாம்? இல்ல, அதுதான் சொல்றேன். நீட் முறைகேடுக்கு எதிராக இந்த போராட்டம் டெல்லியிலே ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆனா நீட் முறையே ஒரு கேடு, அது முழுமுற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய குரல். தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், ஏற்கனவே மருத்துவத்துறையில் 75-80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட கட்டமைப்புகளை உருவாக்கிய மாநிலங்கள், தமிழ் சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் வரை மருத்துவம் சார்ந்த கல்விக்கான நீதியை உருவாக்குகிற ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கி இருக்கிறோம். இந்த கட்டமைப்பு உருவான தமிழ்நாட்டினுடைய குரல் இன்னும் வளர்ச்சி அடைந்த ஒரு குரல், இன்னும் தீவிரமான குரல். எனவே நீட் முறைகேட்டுக்கு எதிரானது மட்டுமல்ல, நீட் முறையே கேடு விளைவிக்கிற முறை, எனவே நீட் அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற நம்முடைய குரல். இன்றைக்கு வட இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சி, குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளாக மோடி அரசினுடைய 2வது பதவி காலத்தில் கோச்சிங் மாஃபியாக்களின் பிடி கணக்கில் அடங்காத கோச்சிங் மாஃபியாக்களுடைய சொத்துக்கள் அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தான் இந்த 10 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள் கசிவு என்பது வந்திருக்கிறது. அது கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் இங்க பார்த்தால் அதனுடைய அளவும் அதற்கு பின்னால் இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயினுடைய புழக்கமும் என்பது மிகப்பெரிய மாஃபியாக்கள் வட இந்தியாவிலே உருவாகி இருக்கிறார்கள். டெல்லி போன்ற பெருநகரங்களில் ஆயிரக்கணக்கான கோச்சிங் சென்டர்கள் இருக்கிறது. அதில் உண்மையாக நம்பி படிக்கிற மாணவர்களுக்கு ஏற்படுகிற ஏமாற்றம், கல்வி துறையினுடைய நிர்வாகம், நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் லீக்கே முதல்ல வினாத்தாள் கசிவே நடக்கவில்லை என்று இதே தர்மேந்திர பிரதான் பேட்டியளித்தார். இதே ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை பேட்டியளித்தது. ஆனால் அதை மீறி மாணவர்கள் தங்களது சமூக ஊடகங்களில் இந்த வினாத்தாள் கசிவை தொடர்ந்து அம்பலப்படுத்தினார்கள். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் மாநில காவல்துறை வினாத்தாள் கசிவு குறித்து வழக்கு பதிவு செய்தது. அதற்கு பின்பு உச்சநீதிமன்றத்தில் இந்த இவ்வளவு ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் கவனப்படுத்திய பிறகுதான் ஆமாம் வினாத்தாள் கசிவு என்பது நடந்தது என்று தர்மேந்திர பிரதானுடைய இந்த அமைச்சர், அவங்களுடைய அமைச்சகம், அவங்களுடைய துறை ஏற்றுக்கொண்டது. அப்பொழுது கூட உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி கேட்டார்கள், நீங்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளே மாட்டீர்களா, திருந்தவே மாட்டீர்களா என்று கூட உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கேட்டார்கள். எனவே தொடர்ந்து இதை மறுத்துக் கொண்டே வந்தது. அப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார், கல்வித்துறை என்ன சொன்னதுன்னா, நாங்க மீண்டும் மறுதேர்வு வைக்கிறோம், நடைபெற்ற தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு வைக்கிறோம், ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுக்கு கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு கட்டணத்தை நாங்களே திருப்பி தருகிறோம்
தருகிறோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு மாணவர்கள் திருப்பி தருவதற்கு அவங்களுடைய அக்கவுண்ட், அவங்களுடைய வங்கி கணக்கை வந்து இணையத்திலே பதிவு செய்யுங்கள் என்று வருகிற பொழுது வங்கி கணக்கெல்லாம் மாணவர்கள் பதிவு செஞ்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு திருப்பி போன மாதம் 15ஆம் தேதி நான் நினைக்கிறேன் நீட் மறுதேர்வு நடந்தது. தேர்வுக்கு 3 நாளைக்கு முன்னால வந்து அதனுடைய கால் ஷீட்டுக்காக வந்து அதை வந்து பதிவிறக்கம் செய்வதற்காக இணையத்தில் போனா மீண்டும் அவர்களுடைய சம்பந்தமே இல்லாமல் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கேட்டு அது ரிஜெக்ட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு கால் ஷீட் வருது. அதாவது தேர்வுக்காக ஏற்கனவே கட்டிய கட்டணத்தை கூட ஒரு வழிப்பறியை போல திருப்பி தருவதை வந்து தவிர்ப்பதற்கு எப்படியெல்லாம் ஒரு இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும், அதுக்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவும் ஒரு வழிப்பறி திருடனை போல இந்த கல்வித்துறை தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. அது எல்லாம் சேர்ந்த ஒரு வெறுப்பும் கோபமும் தான் இன்றைக்கு காக்ரோச் என்ற ஒரு பெயரில் இந்தியா முழுவதும் இளைஞர்களுடைய இந்த பேர் எழுச்சியை பார்க்கிறோம். இது ஒரு வெறுமன தர்மேந்திர பிரதானோடு முடியாது. ஒட்டுமொத்தமாக கல்வித்துறை சீர்திருத்தப்பட வேண்டும், ஒட்டுமொத்தமாக நீட் விலக்கு நிகழ வேண்டும். இது எல்லாம் சேர்ந்ததுதான். இது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிற மோடியினுடைய ஆட்சி முறை, மோடியினுடைய அரசியல் முறை. ஒரு ஜனநாயக ரீதியான எந்த ஒரு குரலுக்கும் செவிசாய்க்காத அதிகாரத்தினுடைய உச்சத்திலே இருக்கிற ஒருவருக்கு இளைஞர்கள் புகட்டி இருக்கிற பாடம் தான் இது. இந்த போராட்டத்தை பார்த்து பெரிய கவலையில இருந்ததாகவும் பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த போராட்டத்தை, மாணவர் போராட்டத்தை அரசியலாக்கவும் பலரும் முற்பட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. மத்திய அரசு இந்த விவகாரத்துல நடந்து கொண்ட நடவடிக்கை, இவருடைய அந்த கடிதம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவர் வந்து அரசியலாக்குறது மட்டும் இல்ல, அந்நிய சக்திகள் லாபம் அடைந்துவிட கூடாது என்று முதல் நாள் இருந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதை தான் இப்பயும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய ராஜினாமா கடிதத்திலே இந்த போராட்டம் வந்து அந்நிய சக்திகளுடைய பலனடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ராஜினாமா. இந்த ஏமாற்று வேலையை எவ்வளவு நாள் செய்ய போறீங்க? அந்நிய சக்தியா பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது, கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது உங்களுடைய நிர்வாகத்தினுடைய கோளாறு. ஒரு தரையா லீக் ஆச்சு கொஸ்டின் பேப்பர். 152 முறை வினாத்தாள் கசிவு நடந்ததுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் உங்கள் செயலுக்கு அந்நிய சக்தி என்று பதில் வந்து காரணம் கற்பிக்க கூடாது. மாணவருடைய எழுச்சியை எப்பொழுதுமே இவங்க அப்படிதான் பிராண்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் சதி, அந்நிய சக்தி, இதெல்லாம் வந்து இதே அழகா வந்து போராடுகிற மாணவர் அப்ஜித் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்னுடைய பெயர் வந்து காளிக்கா இருந்திருந்தா நான் இந்நேரம் வந்து, அல்லது நான் ஒரு முஸ்லீமா இருந்திருந்தா நான் இந்நேரம் சிறைச்சாலையில் இருந்திருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மிக முக்கியமான வார்த்தைகள். அதுக்கெல்லாம் இடமில்லாத ஒரு கூட்டமாக ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கிறனால தான் இவங்களால கையாள முடியல. எனவே வழக்கமான சிறுபான்மை முத்திரையோ, இவர் தேசவிரோத முத்திரையோ, அல்லது வந்து அர்பன் நக்சலைட் என்ற முத்திரையோ குத்தி இதை வீழ்த்த முடியவில்லை. எல்லா முயற்சியும் செய்தார்கள். கடைசியில் கொத்து குண்டுகளை பயன்படுத்தினார். நாடாளுமன்ற வாசலில் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்திய வரலாறு இதுவரை கிடையாது. இவ்வளவு அநியாயத்தையும் நிகழ்த்திய பிறகும் இந்த மாணவர்களை பின்னுக்கு செல்ல வைக்க முடியவில்லை என்பதால் இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். முக்கியமா மாநில அரசு எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு ட்விட்டர்ல அறிக்கை கொடுக்கிறாரே தவிர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடியவங்களோட பரவலான குற்றச்சாட்டா இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க, இந்த தாவேக அரசு இந்த விதத்துல நடந்து கொண்ட விதம்? இல்ல, நேற்றைக்கு கூட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, ஒன்னு வந்து நீட் எதிர்ப்பு என்பதுதான் எங்களுடைய நிலை, அதே போல டெல்லியிலே போராடுகிற மாணவர்களுக்கு ஆதரவு என்பதையும் அமைச்சர் வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறார். அதை வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்தில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே SFI, DYFI உள்ளிட்ட தோழர்கள் 20, 21, 22 தேதிகளில் போராடிய பொழுது அதை தமிழ்நாடு காவல்துறை கையாண்ட விதம் முழுமுற்றாக ஒரு ஜனநாயக விரோதமானது. அதாவது உரிமைகளுக்கான அடிப்படையை மதிக்கிற ஒரு காவல்துறையாக இது இல்லை. தொடர்ந்து வந்து அவங்க ஒன்னும் சாலை மறியல் பண்ணல, அல்லது வந்து சட்டப்படியான உரிமையின் அடிப்படையில் நாங்கள் போராடுவதற்கு இடஒதுக்கி கொடுக்க வேண்டியதும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் காவல்துறையோட வேலை. ஆனால் காவல்துறை கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து அத்துமீறலை செய்து வந்தது. அதற்கு கண்டித்து நானும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறேன், எங்க கட்சியினுடைய மாநில செயலாளரும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது சரியல்ல என்பதான் என்னுடைய கருத்து. இந்த பிரதானுடைய முடிவு இந்த நீட்டுக்கான ஒரு முடிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க திங்க் பண்றீங்க? இல்ல, ஒரு 2 விஷயங்க. ஒன்னு வந்து விவசாயிகள் போராடுனாங்க. 1 வருஷம் கழிச்சு விவசாய சட்டத்தை பாஜக மோடி அரசு வாபஸ் வாங்கியது. ஆனா இன்றைக்கு, அப்பொழுது கூட விவசாய அமைச்சர் ராஜினாமா செய்யல. இன்னைக்கு வந்து கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்கள் நீட் கசிவுக்கு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக வந்து சிறப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போறோம், அமைச்சரவையில் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கோ நாளை மறுநாள் திங்களோ செவ்வாயோ அவர் வந்து தாக்கல் செய்வாங்க. அந்த சட்டம் வரட்டும் ஒன்று. ஆனால் வெறும் சட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த நீட் முறையே எவ்வளவு அநீதி இழைக்கிற முறை. இது வந்து முழுக்க டீச்சிங் என்பதை கொன்று கோச்சிங் என்பதை மையப்படுத்திய ஒரு முறை. இரண்டாவது, மாநிலத்தினுடைய சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான முறை. மூன்றாவது, மிக முக்கியமாக மாணவர்களினுடைய
கற்றல் மனநிலையவே கொலை செய்து முழுக்க வந்து அதுக்கு எதிரான ஒரு நிலையை நோக்கி, பலகீனமான நிலையை நோக்கி அவர்களை மாணவர்களை தள்ளுகிற ஒரு முறை. எனவே இது முழுமுற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் வீரகுமார்.